வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ அரசாங்க பண உதவி பத்தி ஒரே பேச்சா இருக்கு இல்லையா? மாநில அரசு கிட்ட இருந்த 5000 ரூபாய், மத்திய அரசு கிட்ட இருந்த 12000 ரூபாய் வரப்போகுதுன்னு ஒரே செய்தி. இதுல எதுங்க நிஜம், எது வெறும் வதந்தி? வாங்க நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு வச்சு இந்த முழு விஷயத்தையும் தெளிவா அலசி ஆராயலாம். சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்வி, நிஜமாவே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 12000 ரூபாய் பணம் வரப்போகுதா? இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு நம்ம ஆதாரம் மூலமா பார்க்கலாம். அந்த 12000 ரூபாய் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம முதல்ல தமிழ்நாடு அரசு சமீபத்துல என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அங்கிருந்து தான் இந்த முழு விவாதமே தொடங்குது. விஷயம் என்னன்னா, பிப்ரவரி 13ஆம் தேதி நம்ம மாநில அரசு ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க. தகுதியுள்ள சுமார் 1.31 கோடி பெண்களோட வங்கி கணக்குக்கு நேரா 5000 ரூபாயை டெபாசிட் பண்ணாங்க. இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்துச்சு. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 5000ங்கிறது ஒரே அமௌண்ட் கிடையாது. அத பிரிச்சு பார்த்தா அதுல பிப்ரவரி மாசத்துக்கான வழக்கமான உதவித்தொகை 1000 ரூபாய் இருக்கு. அதோட சேர்த்து மார்ச் மற்றும் ஏப்ரல் மாசத்துக்கான பணத்தை முன்பணமா ஒரு 2000 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா கோடைக்கால சிறப்பு நிவாரணம் சொல்லி ஒரு 2000, ஆக மொத்தம் 5000. இப்படி ஒரு பெரிய தொகை அக்கவுண்ட்ல வந்ததும் எதிர்காலத்துல இன்னும் உதவித்தொகை கூடும்னு ஒரு பேச்சு வந்ததால மக்கள் மத்தியில உடனடியா ஒரு பெரிய ரியாக்ஷன் உருவாச்சு. நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பணம் போட்ட அடுத்த நிமிஷமே விஏஓ ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், சேவை மையம்னு எல்லா இடத்துலயும் ஒரே கூட்டம். நிறைய பேர் புதுசா அப்ளை பண்ண வந்ததால அரசாங்கம் தற்காலிகமா புது விண்ணப்பங்களை வாங்குறதையே நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் மக்கள் கிட்ட இருந்து ஒரு புது கோரிக்கை வருது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த கோடைக்கால சிறப்பு நிவாரணம் 2000 ரூபாய் இருக்குல்ல, கோடை வெயில் எல்லாருக்கும் தானே பொதுவானது. அப்போ இந்த பணத்தை இந்த திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்காம ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் எழுந்திருக்கு. சரி, மாநில அரசு இப்படி செஞ்சது எப்படி மத்திய அரசோட திட்டம் பத்தின ஒரு வதந்திக்கு காரணமாச்சுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசோட இந்த 5000 ரூபாய் திட்டம் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு ஒரு போட்டியா மத்திய அரசும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு பலமா அடிபடுது. குறிப்பா வர்ற 2026 மாநில தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த அரசியல் நகர்வுகள் நடக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 12000 ரூபாய் திட்டம்ங்கிறது புதுசா பணம் கொடுக்கற திட்டம் இல்லையா. அதுக்கு பதிலா இப்ப நமக்கு தனித்தனியா வர்ற கேஸ் மானியம், உர மானியம், PM கிசான் உதவித்தொகை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வருஷத்துக்கு மொத்தமா 12000 ரூபாய் வரைக்கும் ஒரே பேமெண்டா கொடுக்கறது தான் திட்டம்னு சொல்லப்படுது. இத பாக்கும்போது ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் மாதிரி தெரியுது இல்லையா? மாநில அரசு கொடுத்த 5000 ரூபாய் திட்டத்தோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக அதை விட ஒரு பெரிய தொகையை காட்டி மத்திய அரசு ஒரு நேரடி பதிலடி கொடுக்கற மாதிரி தான் இந்த 12000 ரூபாய் திட்டம் பார்க்கப்படுதுன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. ஆனா இந்த திட்டம் உடனே வந்துடும்னு நினைக்காதீங்க. நம்ம ஆதாரம் என்ன ஊகிக்குதுன்னா, இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சரியா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் வரலாம். அப்போதான் அது அரசியல் ரீதியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணக்கு போடுறாங்க போல. சரி, இந்த அரசியல் போட்டியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. எந்த திட்டம் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, ஒரு பயனாளியா நாம என்ன செய்யணும்? நாம தயாரா இருக்க சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஏன் நாம தயாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாநில அரசாங்கமாகட்டும் மத்திய அரசாங்கமாகட்டும் 2 பேருமே டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது DBT முறையில தான் பணத்தை அனுப்புறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பணம் நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் வரும். ஆனா அதுக்கு உங்களுடைய தகவல்கள் எல்லாமே பக்காவா அப்டேட்டடா இருக்கணும். இல்லனா பணம் வர்றதுல சிக்கலாகிடும். அதனால இப்போவே நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட இணைச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அடுத்தது உங்க பேங்க் அக்கவுண்ட் NPCI பேமெண்ட்ஸ்க்கு லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. விவசாயிகளா இருந்தா PM கிசான் EKYC முடிச்சிருங்க. உங்க ஆதார்ல சரியான மொபைல் நம்பர் தான் இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்க ரேஷன் கார்டு விவரங்களையும் கையில வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளான விஷயங்களை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா போதும். நாளைக்கு எந்த அரசாங்க உதவி வந்தாலும் அது எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இறுதியா இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி பெரிய பெரிய நிதி திட்டங்கள் எல்லாம் உண்மையாவே மக்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவா, இல்ல இது வெறும் தேர்தல் நேரத்துல மக்களை கவர பயன்படுத்துற ஒரு அரசியல் உத்தியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.